வணக்கம், வெல்கம் டு மித்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மித்தாஸ் கிச்சன்ல ஷெஸ்வான் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ஷெஸ்வான் சாஸ் பத்தி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். இந்த சாஸ் சைனால ஷீஷ்வான் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ்ல தான் இந்த ஷெஸ்வான் cuisine ஒரிஜினேட் ஆச்சு. இந்த ஷெஸ்வான் cuisineல மெயின் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஷெஸ்வான் சாஸ் தான். இதை இந்த ரெட் சில்லி வச்சு பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம், லைக் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷெஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லேட்டர் வர வீடியோஸில் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஷெஸ்வான் சாஸ் செய்யறதுக்குரிய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய் வத்தல் 1 கப், அதை நீங்கள் வெந்நீரில் அரை மணி நேரம் கிட்ட ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி அரை இன்ச்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க, அது ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம மிளகாய் வத்தலை 30 நிமிஷம் கிட்ட வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ அதை எடுத்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்த மிளகாய் வத்தலை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிப்போம். அதுக்கு நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் வத்தல் ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரெட் சில்லி பேஸ்ட் ரெடியாக இருக்குது. நம்ம ஷெஸ்வான் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பூண்டு, அப்புறம் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அரை இன்ச் இஞ்சி, 4 பெரிய பல்லு பூண்டு, அதை நான் இதில் சேர்த்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கினதும் இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். மிளகாய் வத்தல் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் ஒரு அரை கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அது கொதி வரணும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுத்து. இது இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கிட்ட சர்க்கரை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா சாசி கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க. ரெடி ஆயிடுத்து. அவ்வளோதான், நம்மளோட ஷெஸ்வான் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1 மந்த் கிட்ட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம அவ்வளோவா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்க்காம ஹோம்மேடாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் லேட்டர் வர வீடியோஸில் இந்த ஷெஸ்வான் சாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மித்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.